ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோம்பு கஞ்சி தான். நோம்பு ஸ்டார்ட் ஆக போகுது. வீட்டிலையே எப்படி நோம்பு கஞ்சி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நோம்பு கஞ்சி செய்கிறதுக்காக இந்த கப்புக்கு 1 கப் அளவில் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்புக்கு அரை கப் அளவில் சிறுபருப்பு, உடைச்ச பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதோட இது ஒரு ஓரமாக வச்சுட்டு அரை டீஸ்பூன் அளவில் வெந்தயம் சேர்த்திருக்கேன். வெந்தயம் நல்லா சேர்ந்து ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்துருச்சு. அரிசியை கையில் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்து கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம கஞ்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த கஞ்சிக்கு நார்மலாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1ல் பாதி தக்காளி சேர்த்துனா போதும். பாதி தக்காளி எடுத்திருக்கேன். அதோட 2 முழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கஞ்சிக்கு ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. நார்மலாக வதங்கினா போதும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன். ஸ்டார்டிங்கில் சேர்த்தும் போது ரொம்ப அந்த வாசம் வரும், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன். ஒரு முழு பூண்டு முழுசாக உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் பூண்டு, அதையும் சேர்த்திக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அரிசி, பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் இந்த கப்புக்கு 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதே கப்புக்கு 8 கப் தண்ணி சேர்த்தணும். 8லிருந்து 10 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 8 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். இதே அளவில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் விட்டு அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு அடுப்பில் வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வடையோட கஞ்சி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடை நம்ம சுட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ளே கஞ்சி நல்லா விசில் ரெடி ஆயிரும். இப்போ இந்த அடுப்பில் நான் கஞ்சி வச்சுருக்கேன். ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசிலில் நல்லா குழஞ்சி வெந்து ரெடி ஆயிரும். இப்போ விசில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டான பக்குவத்தில், தண்ணி எல்லாம் கரெக்டான பக்குவத்தில் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா இப்படி கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு இன்னுமே தண்ணி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா ஊற்றி நீங்கள் கொதிக்க கூட வச்சுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா கஞ்சி ரெடியாகி வந்துருச்சு. மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எதுவுமே நான் சேர்த்தாம தான் செஞ்சுருக்கேன். இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். வடையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நோம்பு வச்சுட்டு எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த கஞ்சிக்கு ஈடாகாது. கஞ்சி கிடைக்காத டைமில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பள்ளியில் அதிகமாக குவான்டிட்டியோட கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க. அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எமர்ஜென்சியான டைமில் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸி தான். வடையோட கஞ்சி சேர்த்தி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கஞ்சிக்குள்ளே வடையெல்லாம் இந்த மாதிரி பிச்சு போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாற்று மத சகோதரிகள் கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மசாலா ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா ரொம்ப கம்மியாக சேர்த்திக்கங்க. நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.